ஜெகதீஷா 64 துறைவிளையாட முடிந்த ஆதி யார் ஆதியாராமோ? ஏய் யார் வாங்கறாங்க? என் கண்ணு தெரிய ஏவங்கறாங்க. கங்காதர எப்போ சாராயம் தட்டி உள்ள போட்டுக்கிறவனா? என் மகிமையை இவன் அறியாமல் என்னோடு தட்டு வித்தாய் பேசிவிட்டிருக்கிறான். என் மகிமை இவன் தெரிய வேண்டும். இவன் பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும். இப்பொழுது பார். ஓ மந்திரம் பண்ற இவன் பேசிக்கொண்டே ஊமையாக கொளுத்தி வச்சாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வணக்கம் பண்ண ஆசீர்வாதம் கொடுக்கலையா? கோவம் உனக்கு குச்சி தட்டு அவரை பாவம் அவரு சாப்பிட்டு நல்லா இருக்கான். பசி எடுத்து கூட சாப்பாடு போடலையே. வாயில கொல்ல இல்லையா? ஒண்ணு புரியலையா இருக்கு? இது ஓய்யா சொன்னாலே தெரியும். உன்னை வணக்கம் பண்ண ஆசீர்வாதம் கொடுக்கல குடுத்து தள்ளிட்டு உனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. ஊமையா போயிட்டா? ஆஹா என்னடா இது இன்னும் 10 நாளுக்கு இதுறாப்பா. இப்படி ஊமையாட்டா அப்புறம் எப்படிடா காலத்தை கைக்கு இன்னும் 10 நாளுக்கு இதுறா என்ன மழை ஒரு மாதிரி என்ன சரி ஆண்டவர் காப்பாத்துன்னு சொல்றேன். நல்லபடியா ஆகணுமா? இன்னும் 10 நாளுக்கு நல்லபடியா பேசி வரணுன்ற. சரி உன்னை பார்த்தா நல்ல தெரியுது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? ரெண்டு சம்சாரம் ஊரெல்லாம் பார்த்து ஊரெல்லாம் பார்த்து ஒரு பெரிய மேலத்தோட வச்சு ஒரு கல்யாணம். இன்னொரு இது லாரி ஓட்டிருந்தியா? அடுத்த முடிச்சு தள்ளி வந்துட்டான். முடிச்சு தள்ளி வந்தா கேப்பாரு கிடையாது. உஷாரான தெரியா? ரெண்டு சமாளிக்கிறியா? சரி ரெண்டு சஞ்சாரம் பசங்க எனக்குதா? அஞ்சு பசங்க என்ன பாக்காத. சரி அது போட விடு. ஆம்பளை பசங்க எத்தனை? உன்ன போல மீச பங்கு. ஓ 2 ஆண் குழந்தைகள் பெண்கள். மூக்குத்தி இது கம்பளை சுத்து மாட்டே ஜிம்மிக்கா ஜிம்மிக்கு பொண்ணுக்கு சொல்லலாமாங்க? மொத்தம் 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் 2 சம்சாரம் உன்னோட சேர்த்தா மொத்தம் 8 பேர். 8 பேரும் நீங்க வயிற்று என்ன சொல்றீங்க? வயிற்று பிழப்புக்கு என்ன பண்றீங்க? வயிற்று பிழப்புக்கு என்ன பண்றீங்க? திருப்பதி பரவாயில்ல. திருப்பதி ஏழுமலையா கோயிலுக்கு தட்டச்சு போயிருந்து வயிற்று பிழப்புக்கு போயிருக்கீங்க. சரி அது போட்டு இருந்தாலும் நான் உள்ள இருந்தேன். என்ன எது வெளியே கூப்பிட்டேன்?
தெரியுமா அவரு அதான் அவர் ஊமு பாபா அவரா ஊமு பாபா ஏற்கனவே ரூம் ஏற்கனவே கூப்பிட்டு சொல்லு சரி நான் போயிட்டு உனக்காக படுத்து போய் வரேன் அது மூளையை வந்து அவனை எதனா பண்ண அங்க இருக்கு all day 1 or 2 missing. ஆசீர் நலவல வருக வேண்டும். யார் நீ? என்னை நாடி என் வந்தாய். உன்னை நாடி வந்திருக்கின்றேன் சுவாமி. அதோ பார்த்துருங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம் வருகிறது? அந்த பாவியோ. ஏன் என்னாச்சு? அவன் யார் தெரியுமா? யாரவன்? அவன்தான் எனக்கு பெரியவன், உனக்கு பெரியவன், அவனுக்கு நான் மூத்தவன். என்னடா புறவுமறை உங்களுடைய முறை எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம், 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு அவன் பெரியவன் பிறந்தவன், 2வது மனைவிக்கு நான் மூத்தவன். டேய் எப்படி ஆகிலும் இருந்து கொண்டு போ. அதான் என்னை நாடி என் வந்தாய். சுவாமி எது வந்து தெரியல, எவருக்கு வந்தாய்? நான் ஓம் வந்து கும்பிட பேசுறேன் அந்த பாஷை. கும்பிட வந்துகிறேன். டேய் என்னை வணங்குவதற்கு உனக்கு என்ன? எதனால் வணங்குகிறாய்? எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? இவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா தெரியுது. எங்க அவனா? அண்ணன் அப்படியே டேய். எங்க அண்ணன் தான். ஆமா கொஞ்சம் பாவமா இருக்குது சாமி. வேற ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் நல்லா பேசும்படி நல்லா செய்திருங்க. டேய் நான் ஒரு நிச்சயில் இருந்தேன். ஆ. தாத்து கெடுத்தான். சாபம் கொடுப்பேன் என்று சொன்னால் பயந்து பணிவான் என்று பார்த்தால் உன் சாவியின் மயிரை பிடுங்குமா என்று பிடுங்கி தப்பு தான். டேய் டேய் இன்றைய தினத்திலே சாபம் கொடுத்துட்டு ஊமையா போயிடு. இன்னும் 10 நாளைக்கு கொஞ்சம் நல்லபடியா பேசணும். அவன் அவனாலதான் இன்னும் போக வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. உன் முகத்தை பார்த்தால் என்ன பாரு நல்லவனை போல் இருக்கின்றாய். ஆமா சாமி, உனக்காக பரிந்து எங்க அண்ணனை கொஞ்சம் நல்லபடியா செய்திருக்கோம். அவனை நன்மார்க்கமாக செய்ய வேண்டும் என்றால் அவன் செய்தது தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். தண்டனை ஆமா கொடுங்க சாமி. என் மனம் பொறுக்க வேண்டும், சாந்தி அடைய வேண்டும். ஆமா ஆகையினால் சாந்தி அடையணுமா? மனம் குளிர வேண்டும். ஆகையினால் இவன் என்னை சுற்றி வந்து 3 முறை சாஷ்டாங்க காலில் விழுந்து கும்பிட சொல்றான். கொஞ்சம் பக்கம் போய் பேசிட்டேன். நல்லபடியா ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குதான். ஒண்ணு இல்ல, சாமியார 3 தாட்டி சுத்தி வந்து நல்லா கிடுகிடு சுத்தி வந்து அவரு காலில் வந்து விழுந்துரு. சுற்றி வந்து பாயத்தில் விழுந்து விட சொன்னார். ஆமா கட்டியின் குத்தியை உதைத்தான். சாமியார் காலில் வீடானா அவர் போய் எட்டு ஒதுக்கிறேன். என்ன அர்த்தம்? யார் எனக்கு மூலம் இல்லையா? எல்லோரும் பெரியவர்கள் வந்திருக்கிறார். இவங்க காலில் வேண்டா காலையில குரு கொடுக்க முடியா? எப்ப கொடுக்க மாட்டாங்களா? கொடுவாங்க. ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் சாமியார் காலில் விழுந்தா இவங்க காலில் விழுந்தா காலையில இப்ப கூட பணம் கொடுப்பாங்களா? கொடுப்பார். சாமியார் நீ ஒத்தாள் உன் காலில் விழுந்தா என்ன மயிரை கொடுக்கணும்? அடாது செய்தவன் படாது பட்டே திருந்த வேண்டும். அவனுக்கு என்ன பண்ண போகிறேன்? உன்னை கட்டை கழுதையாகவும் அவனை கடா கழுதையாக மாட்டாய். கொடுக்க போகிறேன். முகத்தை கொஞ்சம் பாரு. அவன் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு தாட்டி மன்னிச்சிடும். இன்னும் ஒரே ஒரு தாட்டி. இன்னும் அதை நான் பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றால் செய்து தவறு என்று டவுன்ல பொட்டு போட்டுடும். பொட்டு போட்டு புத்தி போட்டு ஏதோ ஒண்ணு சாமியார் எட்டு வச்சுட்டேன். அது கொஞ்சம்
கொஞ்சம் மன்னிச்சு ஊத்துட்டாரு. இன்னொரு தாட்டி, ரெண்டாவது தாட்டி நல்லா பயபக்தியோடு சாமியார் மனசுல நினைச்சுக்கணும். நல்லா தவிடுல பல